இல்லடா இல்லது என்னப்பாச்சு எனக்கு என்னடா பிரச்சனை? அந்த கொடுமையை வாயால எப்படின்னே சொல்லு. கொடுமையா சொல்லு. உன்னை யாரா இந்த வீட்டுல கொடுமை பண்றது? ராஜா மாதிரி தானடா வாழ்ற. சரி சொல்லு கேக்குறேன். அப்பாவா? ஹலோ ஹலோ, ஆ என்ன பண்றீங்க? சொல்லு. இப்போதான் எழுந்திரிச்சேன். சொன்னா படுத்துருக்கேன். புரியல எனக்கு. ஆஃபீஸ்ல இருந்தாலும் ஃபோன் எடுக்க மாட்டீங்க, வீட்டில் தானே இருக்கீங்க வெட்டியா. அப்போ கூட நான் வெளில வந்திருக்கேனே, ஃபோன் எடுப்போம், பேசுவோம், என்ன பண்றேன்னு கேட்போம். ஒரு ஃபங்க்ஷன் வெளில வந்தால் ஒரு அக்கறையை கேட்கறது கூட கிடையாது. சரி நான் தான் கேட்டுப்போம் அப்படின்னு ஃபோன் பண்ண. அக்கறை எனக்கு தான் இருக்கு. எப்போ எழுந்தீங்க? இப்போதான். சாப்பிட்டாச்சா? இன்னும் இல்லை. பல்லே விளக்கல, உருண்டுட்டு இருக்கீங்க பெட்ல. சரி ஓகே போங்க. இதுல கிச்சன்ல சாப்பாடு இருக்கு, சாப்பிட்டுட்டு சோட்டு உணர்ந்தே பாத்துக்கங்க. சாப்பாடு போட்டீங்களா? சோட்டுக்கு போட்டிருக்க மாட்டீங்க தெரியுமே எனக்கு. சோட்டு சும்மா படுத்திருக்கோம், அது பட்டினியில கிடக்கும், தெரியாதா எனக்கு? புள்ள சாப்பிட்டா போதும், புருஷன் சாப்பிட்டா போதும்னு நினைப்பேன். அப்படி இருக்கிறவதான் தாய். சோறு 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 அலையிறவா நாய். போய் பல்ல விளக்கிட்டு முதல்ல சாப்பிடுற வேலையை பாருங்க. ஃபங்க்ஷன் முடிய போது நான் வந்துருவேன். அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. சரி சரி கேக்குதா? கேக்குது. பாய். ஆ பாய் கொடுக்கணும். வீட்டில் இருந்தாலும் பிரச்சனை, இல்லைனாலும் பிரச்சனை. சை, ஏன்டா சொல்ற வார்த்தைக்காரி இப்படி இருக்கா? இவர்தான், இவருக்கு இதான் வேலை. இங்கே போய் வர உங்கள் ஆத்தாக்காரி ரொம்ப பண்ணுறான், செம்ம டார்ச்சர் பண்ணுறான். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவளை திட்ட முடியல, வேறு வழி கிடையாது. அதனால் நீ தான் அவன் நினச்சி ஒரு 4 திட்டு வாங்கிக்கிறியா? நீங்க சும்மா கூட இருந்துட்டு போங்க, என்ன வேணாலும் மட்டும் போங்கடா. என்ன ஏன்டா வம்புக்கு இழுக்கிறீங்க? இப்போ நீ தான் ஐஸ்வர்யா, சரியா? ஓகே. ஏண்டி அறிவில்லை? உன்னையெல்லாம் பெத்தாங்களா செஞ்சாங்களா? ஒரு மனுஷன் ஆஃபீஸுக்கு கிளம்புனா இந்தாடி உன்னதாண்டி, அடியே இந்தாடி உன்னதான். கால் படுது. ஒரு மனுஷன் ஆஃபீஸ் கிளம்புனா அவன் ஆஃபீஸ் கிளம்பி அரை தூரம் கூட போயிருக்க மாட்டான், உடனே ஃபோன் பண்ணுறது. ஏன்னாப்பா போயிட்டீங்களா? போய்கிட்டு இருக்கேன் சொன்னால் உடனே ஃபோனை வைக்கணும். கிடையாது, ஃபோனை வைக்கிறது இல்லை. அது வந்துப்பா இதே மாதிரி தான். அது ஒன்றும் இல்லைப்பா, இது மட்டும் பேசிட்டு ஃபோன் வச்சுருன்னு சொல்லிட்டு 3/4 மணி நேரம் நான் ஆஃபீஸ் போய் சேர்ற வரைக்கும் ஃபோன் பேசுவான். சேர்ந்து நான் வந்துட்டோமான்னு சொன்ன உடனே அப்படின்னு ஃபோனை வைக்கிறது தான். அதுக்கப்புறம் சாயந்தரம் 6 மணிக்குள்ள ஒரு 15 தடவை ஃபோன் அடிப்பாடா. இந்தாடி எந்திரி, உனக்கு என்ன, உனக்கு தூக்கம்? நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, 15 தடவை ஃபோன் அடிக்கிறேன். உனக்கு ஏன் அறிவு இருக்கா? படிச்சிருக்கீல்ல, சோறு தானே திங்கிற? உங்க வீட்டில் இதெல்லாம் சொல்லி வளர்த்தது இல்லையா? என்ன சொல்லி வளர்த்தாங்க? ஒருத்தர் இழிச்சா மாட்டுவான், அவனை போய் டார்ச்சர் பண்ண வளர்த்தாங்களா அவனைய? இங்க பாரு, ஏய் இங்க பாரு, இங்க பாரு, என்ன பாரு. ஐயோ, ஒருத்தன் கேள்வி கேட்டு சாவடிக்கிறான், ஒருத்தன் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி சாவடிக்கிறான். நீ பெரிய உலக அழகிய நினைச்சிட்டு இருக்கிய. ஐஸ்வர்யான்னு பேரை வச்சுட்டா பெரிய அழகிய நீ. ஏய் இங்க இப்ப இந்த பாவமா மூஞ்சி வச்சுக்கிறது இதெல்லாம் உங்க அப்பா விரோட்டி பண்ணி வந்துடணும், புரியுதா? நானும் பார்த்துட்டு ரொம்ப திமிரா போயிட்டு இருக்கேன். என்ன கதை உங்க? ஆஃபீஸ் வந்தா ஆஃபீஸ் டார்ச்சர், சரி ஆஃபீஸ் வந்து வீட்டுக்கு வந்தா வீட்டில் வந்து கதை சொல்றது, காலைல எந்திரிச்சு நைட்டு தூங்கிக்கு வந்த கதை எல்லாத்தையும் சொல்ல வைக்கிறது. அதை நான் கேட்கல அப்படின்னா நான் தூக்கம் வர மாதிரி இருந்தா உடனே தூங்குறேன்னு திட்டுறது. ஆனா இதெல்லாம் தாண்டி ஒண்ணு, இவ்வளோ நான் பண்ணதுக்கு அப்புறமும் எனக்கு என்ன பண்ண கேட்பா பாரு ஒரு கேள்வி. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. என்ன பார், என் கண்ணா மட்டும் பார்க்கணும், புரியுதா? இப்படி சொன்ன பேச்ச கேட்கணும். புருஷன் சொன்னா 2 1 6 அப்படி இருக்கணும். பேசிட்டு தோணுன்னு வரீங்க, நான் மட்டும் பேசியே கொடுக்கல. நீங்க பாட்டு உட்காருங்க, போங்க சேர்ல உட்காருங்க. அப்பாடா, இப்போதான் என் மனசு அந்த பாரமே குறைச்ச மாதிரி இருக்கு. இப்படி ஒவ்வொரு ஆம்பளையும் அவன் பழனி திட்டத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கு.
ஆக்சுவலாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் குறைஞ்சிருச்சுங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க. உனக்கு ஓகே ஆயிருச்சு, எனக்கு ஓட்டை ஆயிருச்சு. இப்படி ஒரு வாய்ப்பு ஆத்தாடி ஃபோனில் வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க. ஹலோ, இருந்தாச்சா, சாப்பிட்டாச்சா, சோட்டு சாப்பாடு போட்டாச்சான்னு கேட்டேன். எழுந்துட்டேன், இந்த பல் தேய்ச்சிட்டு இருக்கேன், பாத்ரூம் போயிட்டு குளிச்சுட்டு வந்து நானும் சாப்பிட்டு சொட்டுக்கும் சாப்பிடலாம். நான் அவ்வளோதான் கேப் ஏறிட்டு வந்துட்டே இருக்கேன். 15 மினிட்ஸ்ல வந்துருவேன். 15 மினிட்ஸில் வந்துடுவியா? பாய். ஆ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மளை பாக்குறாங்களே, கிரியாளா உடம்பு இரும்பாக்கிக்கடா. போடி எங்கேயாவது இன்னைக்கோ ஒரு நாள் தான் வெளியே போகிறேன், ஒரு நாள் ஃபுல்லாக வெளியே இருந்துட்டு வந்தா என்ன நிம்மதியாவது இருப்பல்ல. போகிற 1 மணி நேரத்துக்கு ஒரு 10,000 ஃபோனு. இல்லை அதை பண்ணியா, இதை பண்ணியா, சோறு வச்சியா, நீ எந்திரிச்சியா, பல்ல தேய்ச்சியா, ஒரு நாள் நிம்மதியாக இருக்கக்கூடாது வீட்டில். சரி விடு, டாடி தானே, ஆஃபீஸில் வேலை இருக்கும், அந்த டென்ஷனில் ஏதாவது பேசியிருப்பாரு. எனக்கு ஆத்திர அடங்கலங்க. இது மம்மியா, அவங்களுக்கும் ஃப்ளாஷ்பேக்கா? காலை 9 மணிக்கு ஆஃபீஸ் கிளம்புறேன், நைட்டு 12 1 மணிக்கு வரேன். சீக்கிரமா வந்துடுறேன்னு சொன்னீங்கன்னா 12க்கு வந்துருவேன். லேட் ஆகும் அப்படின்னு சொன்னா விடிஞ்சு 4 மணி ஆனதுக்கு அப்புறமா தான் வருவேன். எப்படி நான் பேச முடியும்? சரி, காலை எழுந்து உட்காந்தோடனே நல்லது கெட்டது பேசுவோம், காஃபி கொண்டு போய் பேசுறா, ஐயோ காலைல கிளம்பும் போது பேசாதுங்கிற ஒன்னதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, நைட்டு வந்ததுக்கு அப்புறம் பேசினா ஐயோ டயர்டா இருக்கு, பேச முடியாதுன்னு சொல்றேன். அப்புறம் எப்ப நான் நல்லது கெட்டது கொண்டு போய் பேசுறேன்? குடும்ப பிரச்சனையை யார்கிட்ட சொல்றது? எவங்கிட்ட போய் பேசுறேன்? இப்ப எங்க ஓட பாக்குறேன்? ஒரு சில்லற வேலை இருக்குங்கயா. என்ன வேலை? டிஸ்பிஸ்ங்க. பேசிட்டு இருக்கல, டவுன் இங்க இரு, உட்காரு, டவுன் இங்க உட்காருங்கன்ற. போகலான்னு பார்த்தா கூட விட மாட்டேங்கிறானே. அதையும் மீறி ஏதாவது ஒரு கேப்ல ஒன்று உட்காந்து பேசலாம் அப்படின்னா போனை தூக்கிட்டு பாத்ரூம்குள்ள போய் உட்காந்துக்கிறீங்க. அப்புறம் எப்பதான் நம்ம பேச முடியும்? சரி, பாத்ரூம்குள்ளேயே நான் போனை போட்டு பேசுறேன், இல்ல கதவு கிட்ட நின்று கஷ்டப்பட்டு பேசிக்கிட்டு இருந்தேன்னா ஊரெல்லாம் போய் பாத்ரூம் கதவுல நின்று ஐஸ்வர்யா பேசுறா, ஐயோ என் பொண்டாட்டி டாக்ஸிக், ஐயோ என் பொண்டாட்டி டாக்ஸிக் அப்படின்னு சொன்னா நான் எங்கதான் போய் பேச முடியும்? பாத்தீங்களா, கவுளி கூட அடிக்குது. ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ணேன். நீங்களா? தூங்காதீங்க, எனக்கு இது வேற ஒண்ணு. பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்படின்னு பள்ளிக்கொண்டு பெருமாள் மாதிரி தூங்குறது, இதெல்லாம் ஒரு பழக்கமா? முதல்ல டாக்டர் கிட்ட காமிக்கணும், பெரிய வியாதி இருக்கணும். இதெல்லாம் ஒரு வேலைன்னு நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த குடும்பத்துல இந்த வாக்கு கொடுத்து என்ன கஷ்டப்பட வேண்டியது. சொல்லிக்கிட்டு இருந்தேன், தூங்குறீங்கன்னா கட்டு அடிச்சு போட்டுருவேன். எழுதுங்க. இன்னமே பட்டுப்போம். காலைல ஆஃபீஸ் போனோமா, வீட்டுக்கு வந்தோமா, பொண்டாட்டி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோமா, குடும்ப கதையை கேட்டோமா அப்படின்னு டான் டான் டான்னு நடக்கும். புரியுதா? புரியுதாடா? ஐயோ கோவப்பட்டனே, சோத்துல வச வச்சிருவாங்க. புரியுதாங்க? நீங்க சரிடா, 2 பேரும் உன்கிட்ட தனித்தனியா புலஞ்சிருப்பாங்க. நான் சொல்றேன், புலம்புறதுல எனக்கு போட்டியா? எது? யாருடா அவன்? எனக்கு போட்டியா? புலம்பு வந்துட்டானா? நீயும் புலம்புவியா? நான் புலம்புறேன் பாரு. இந்த ஆஃபீஸில் நான் யாரு? ஒரு கேமராமேன். எனக்கு அந்த மரியாதை இருக்கா? கேமராமேனை எப்படி எல்லா ஆஃபீஸ்லையும் பார்த்துக்கிறாங்க. காலையில் வரலாம், ஈவினிங் போகலாம். நான் ஈவினிங் வரேன், இந்த கேமரா வாங்கி அவ்வளோ சூப்பராக உனக்கு எடுத்துருக்கேன். உனக்கே தெரியும் அது சரியில்லை, இது சரியில்லை. உங்கள் டாடி அவ்வளோ பாடுபடுத்துறாரு. டாடியை கூட விடு, உங்க மம்மி இருக்காங்களே, இல்லை கேமராமேனாவே மதிக்கலை. உனக்கு என்னடா மரியாதை? வராங்க, மாவு வாங்கிட்டு வா, பால் வாங்கிட்டு வா, காப்பித்தூள் வாங்கிட்டு வா. இட்லி பொடி இருக்காதாடா உங்க வீட்டில்? ஒன்று சொன்னடா, டீ போட தெரியும்னு சொன்னேன். அதனால காலையில் ஒன்று, மதியம் ஒன்று, நைட்டு ஒன்று. நைட்டு 2 மணிக்கு யாராவது டீ குடிப்பாங்களா? அதுவும் வீட்டில் போட்டு. இப்போல்லாம் கேமராவுக்கு சார்ஜ் போடுறதோ இல்லையோ, 5 வேளை டீ போடுற வீட்டில். மொத்த கடைக்கு நான் தான் சப்ளை எல்லாம் நான் தான் எடுத்து போட்டு இந்த மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கீங்களே. ஆமாங்க, சக்திமான் தோத்துருவாரு. அது கூட பரவாயில்ல, சோட்டுன்னு ஒருத்தன் இருக்கான். காலையில ஆபீஸ் கிளம்புனா ஆபீஸ்க்கு வெளியே விட மாட்டான் வீட்டை விட்டு.